Hello friends, welcome back to my channel Master Mano. நான் உங்கள் மானசா. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நாம நிறைவான வாழ்க்கையை வாழ்றதுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துற உன்னதமான பழமொழி தான் இது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் லைஃப்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட வளர்ச்சி நம்மளை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போயிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயத்துல நோய்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறைஞ்சதாகவே தெரியவில்லை அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இதற்கு உணவு பழக்க வழக்கம், வாழ்க்கை முறை, சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படின்னு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் கூட முக்கியமா மருத்துவர்கள் முன்வைக்கக்கூடிய காரணங்களில் ஒண்ணுதான் நோய் எதிர்ப்பு சக்தி. நோய் எதிர்ப்பு சக்தியை இரண்டு வகையில நாம பெறுகிறோம். ஒன்று பிறவியிலேயே அமைந்த சக்தி, மற்றொன்று உணவு பழக்க வழக்கம். சில ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை பின்பற்றினாலே உடல்ல நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்க முடியும் அப்படின்னு டாக்டர்கள் சொல்றாங்க. ஆமாங்க, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ நோய் எதிர்ப்பு சக்தியை பத்தின விரிவான விளக்கமும், எப்படி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவது, எப்படி பயிற்சிகளை செய்வது அப்படிங்கறத பத்தி டீடைல்டா அரசு ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் நித்யசெல்வி நம்மிடையே பகிர்ந்துக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மாஸ்டர் மனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நாம இனி தொடர்ந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சம்பந்தமான வீடியோக்கள் மட்டும்தான் இந்த சேனல்ல நம்ம பதிவிடுவோம். ஆரோக்கியம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல ஹோமியோபதி மருத்துவத்தை பத்தின நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதுவும் தனி பிளேலிஸ்டா இருக்கு. அதையும் நீங்க பிளே பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு நபருக்கும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இருக்க தொற்று காலத்திலையும் நம்ம இம்யூனிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமாக கருதப்படக்கூடிய இந்த சமயத்தில் பல காரணங்கள், பல உணவு பழக்க வழக்கங்கள், பல காரணிகளால் நமக்கு நோய் எதிர்ப்பு தன்மை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வரோம். அப்படி இழந்துட்டு வர்றதுனால பல தொற்றுகள் நம்ம உடம்புல வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ நோய் எதிர்ப்பு சக்தினா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் முழுமையா. இப்போ நம்ம உடம்பு அடிப்படுதுன்னு வச்சுக்கோங்க, கீழே விழுறோம், அடிப்படும் போது நம்ம உடம்புலயே அந்த ஃபைபர்னோஜன் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகல் உற்பத்தி ஆகி நம்ம அந்த காயத்தை நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் சாதாரணமா அது அது மேல அது ஸ்காரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணு ஆறக்கூடிய அந்த தன்மை ஏற்படுது. இது ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையை நமக்கு காட்டுது. இதே மாதிரிதான் பல தொற்றுகள், பல வைரஸ் அந்த மாதிரி ஏற்பட்டாலும் நோய் எதிர்ப்பு சக்தி ஆன்டிஜன் அப்படிங்கிற வைரஸோ பாக்டீரியாவோ அந்த மாதிரி ஆன்டிஜன் ஏதோ ஒண்ணு நம்ம உடம்புல நுழையும் போது அது உடம்புலயே நமக்கு ஆன்டிபாடி, அதற்கு எதிரான எதிர்ப்பு சக்தி. இப்ப ஒரு இது நுழையும் போது அதுக்கு எதிராக நம்ம உடம்பு தாக்குது இல்லையா, அந்த வைரஸையோ பாக்டீரியாவோ வேற எந்த இது இருந்தாலும் அதை தாக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிற உருவுல இருக்குது. இப்போ சிம்பிளா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லுவாங்க. நம்ம உடம்பை நோய்க்கு எதிரான ஒரு ஆற்றலை உருவாக்கி நோயை அதுவே தானா ஃபைட் பண்ணி சரி பண்ணிக்கிறது தான் நோய் எதிர்ப்பு சக்தி. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கவங்களுக்கு அது தானா குணமாயிடும். இந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது நமக்கு உடம்புல இயற்கையாகவே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு எதிர்ப்பு சக்தி. பழங்காலத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு அது அதிகமா இருந்தது. ஆனா இப்ப வர ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா இப்ப எல்லா நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சிட்டே வருது. இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் இப்போதைய சூழ்நிலைக்கு நமக்கு கிடைக்கிறது இல்லை. இப்ப பழங்காலத்துல நல்ல ஹெல்த்தி டயட் எடுத்துக்கிட்டாங்க, நல்லா வயல்ல இறங்கி வேலை செஞ்சாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அப்போ அவங்களுடைய இம்யூனிட்டியும் நல்லா பூஸ்ட் ஆச்சு. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா நம்ம உணவு பழக்க வழக்கம் ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப ரெண்டு கேட்டகரியா பிரிக்கணும்னு பாத்தீங்கன்னாலே ஹோட்டல்ல சாப்பிடுறவங்க, வீட்டுல சமைச்சு சாப்பிடுறவங்க, அப்படிதான் நம்ம கேட்டகரியா பிரிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பிடும் போது ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும் போது அதுல ஒரு விதமான செயற்கை பொருட்கள்லாம் கலந்து இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியையும் குறைச்சிடுறாங்க. நம்ம வீட்லயே நம்ம ஹெல்த்தியான முறையில சமைச்சு சாப்பிடுறதெல்லாம் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சாப்பிடும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகுது. ஃபர்ஸ்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்கு ஹெல்த்தி டயட் ரொம்ப முக்கியம். அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் அது ரொம்ப முக்கியம். இப்ப ஹெல்த்தி டயட்னு எடுக்கும் போது நம்ம என்னென்ன சாப்பிட்டா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்திக்கலாம், அதை பத்தி
நாம இப்ப பார்க்கலாம். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை நம்ம வந்து கடைபிடிக்கணும். இந்த தொற்று காலத்துல நம்ம வந்து அந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிச்சாதான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்க முடியும். கீரைகள், காய்கறிகள், பழங்கள் அந்த மாதிரி நம்ம நிறைய எடுத்துக்கும் போதும் அதுல இருக்கிற சக்தி வந்து நமக்கு கிடைக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில், கோகனட் ஆயில், சீசம் ஆயில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல ஆயில்களை நம்ம யூஸ் பண்ணணும். எசென்ஷியல் ஆயில்ஸ் அதெல்லாம் வந்து நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்கள் அதுல இருக்கு. பழங்கள் பாத்தீங்கன்னா எல்லா விதமான பழங்கள்லயும் ஓரளவுக்கு வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தியை கூட்டுற அளவுக்கு நமக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா பெர்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்கள்ல நிறைய இருக்கு. இப்போ பெரும்பாலும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஏன் நமக்கு முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி தொற்று காலத்துல வைரஸ், பாக்டீரியல் மற்ற எந்த தொற்றா இருந்தாலும் நமக்கு உடம்புல வராம இருக்கிறதுக்கு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அவசியம். இப்ப பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருக்கு. அது யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மெயினா பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஆபரேஷன் பண்ணிக்கிட்டவங்களுக்கு, அப்புறம் வந்து மாற்று அறுவை சிகிச்சை, அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, அப்புறம் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபி, காசநோய் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, ஏற்கனவே எய்ட்ஸ் வந்து குணமான அந்த பர்சன்ஸ்க்கு, கேன்சர் இருக்கு இல்லையா, கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து பெரும்பாலுமே நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு வந்து அதிக அளவுல இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊட்டச்சத்து உள்ள பழங்கள், காய்கறிகள் அதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கணும். கொய்யாப்பழம், மாம்பழம், சீத்தாப்பழம், நெல்லிக்காயில வந்து சி விட்டமின் நிறைய இருக்கு. நம்மளுடைய செல்ஸை வந்து புதுப்பிக்குது. அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி நாட்டு காய்கறி, கனிகள் நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல வந்து நம்ம வந்து அதாவது அந்த மாதிரி பொருட்கள் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு விடாம நம்ம ரெகுலர் பேசிஸ்ல எக்ஸசைஸும் பண்ணணும், ரெகுலர் பேசிஸ்ல ஹெல்த்தி டயட்டும் எடுத்துக்கணும். பொதுவா எல்லா பழங்கள்லயும் நமக்கு எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. இப்ப நம்ம குறிப்பா பார்த்தோம்னா நாட்டு மாதுளை, திராட்சை அந்த மாதிரி கொட்டைகள் உள்ள அந்த பழங்கள்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பவர் வந்து நிறைய இருக்கு. அது நம்ம ஜூஸா எடுத்துக்கும் போதும் இல்ல பழமா சாப்பிடும் போதும் நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாவது ட்ரை ஃப்ரூட்ஸ். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம பாத்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கும் போது வறுத்து அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்க கூடாது. ரோஸ்டட் எடுத்துக்கூடாது, பச்சையா எடுத்துக்கணும். காலையில 3, ஈவினிங் 3 அப்படிங்கிற விதமா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் போது நம்ம நோய் எதிர்ப்பாற்றல் வந்து அதிகரிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து ஒரு சத்தான சி விட்டமின் கொண்ட ஒரு கனி. அதையும் இஞ்சியும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நம்ம வந்து கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கலாம். இல்ல ஜூஸ் மாதிரி வச்சுட்டு அதுல வந்து கொஞ்சம் தேன், நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி போட்டு நம்ம டெய்லி காலையில, ஈவினிங், காலையில ஒரு 6-7 மணிக்கு குடிக்கலாம். ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணிக்குள்ள குடிச்சிடணும். அதிகமா நீங்க ரொம்ப லேட்டா நம்ம குடிக்கும் போது நமக்கு சளி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால 4 மணிக்கு, காலையில ஒரு 7 மணிக்கு வெறும் வயித்துல அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஜூஸா குடிக்கும் போது நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் வந்து அதிகமாகுது. நுரையீரலுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அதிகப்படுத்துறதுக்கு சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம் அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் எடுத்து நல்லா பொடி பண்ணிட்டு நம்ம கஷாயம் மாதிரி வச்சு சம அளவில் எடுத்துக்கணும். ஒன்னொன்னே சம அளவில் எடுத்துட்டு கஷாயம் மாதிரி வச்சுட்டு காலையில வெறும் வயிற்றுல ஒரு 50 ml, ஈவினிங் ஒரு 50 ml நம்ம குடிச்சிட்டு வரும்போது நம்ம நுரையீரலுக்கு வந்து நம்ம நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகி எந்த தொற்றுல ஏற்படாம நம்ம பாதுகாக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா உணவு பழக்கங்கள்ல நம்ம வந்து காளான்கள் வந்து நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ காளான்கள்ல வந்து ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய துத்தநாகம் அந்த சத்து வந்து நிறைய இருக்கு. கவர்மெண்ட்ல என்ன கொடுக்குறாங்க, ஜிங்க் டேப்லெட் தான் அதிகமா கொடுக்குறாங்க. இப்போ அதை டேப்லெட்டா எடுத்துக்கும் போது நிறைய பேருக்கு அலர்ஜி ஏற்படுது. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம உணவு பழக்கத்துல காளான்களை வந்து அடிக்கடி நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கும் போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி தொற்று நோயில இருந்து நம்மள வந்து பாதுகாக்க உதவுது. நம்ம ஏன் அதிகமா பழங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய சி விட்டமின், ஏ விட்டமின், இ விட்டமின், தென் வந்து B1 அந்த மாதிரி விட்டமின் சத்துக்கள், உலோக சத்துக்கள்லாம் அதிகமா இருக்கு. அது அதிகமா நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஜீரண சக்தியை அதிகப்படுத்துது. அப்புறம் ஜீரண பாதை வந்து நல்லா சுத்திகரிச்சு நமக்கு வந்து வேற எந்த உடல் உபாதைகளும் ஏற்படாம பாதுகாக்குது. அதனால நோய் எதிர்ப்பு தன்மையும் அதிகமாகும். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா லெமன், எலுமிச்சை. அதுல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கூட்டக்கூடிய சி விட்டமின் வந்து அதிக அளவுல இருக்கு. இப்ப நம்ம கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கும் போது அது தோலோடையே நம்ம எலுமிச்சை பழத்தை வந்து கட் பண்ணி போட்டு இஞ்சியை
நல்லா தோல் சீவிட்டு போடணும். ஏன்னா இஞ்சி தோலில் வந்து விஷம் இருக்குது, அதனால் தோலை வந்து ஃபுல்லாக எடுத்துடணும். இஞ்சி தோலை எடுத்துட்டு அதை நல்லா துருவி அதையும் போட்டுக்கலாம். அது கூட துளசி, அதிமதுரம் அந்த மாதிரி பொடிகள்லாம் கலந்து நம்ம வந்து கஷாயம் மாதிரி காலையில் வெறும் வயிற்றுல நம்ம வச்சு குடிக்கும்போது நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி பல தொற்று நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும், டாக்டர்கிட்ட பேசணும், டவுட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றீங்க. நாங்கள் டாக்டர்கிட்ட டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக மட்டும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தோம். ஆனால் அதில் யாரும் வாட்ஸ்அப் பண்ணுறதில்ல, கால் டைரெக்டாக பண்ணிடுறீங்க, அன்டைமில் கூட கால் பண்ணி பேசுகிறீங்க. அதனால நாங்கள் இப்போ வந்து வாட்ஸ்அப் நம்பரை எடுத்துட்டோம். நிறைய பேர் ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க சரியாகி இருக்காங்க. நீங்களும் டாக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி அதுக்குள்ளே ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் அந்த ஃபோனில் தொடர்பு கொள்ளலாம். ஜென்யூனாக டவுட்டை கிளியர் பண்ணணும், ஃப்ரீ கன்சல்டிங் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் அதில் தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.